அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்தில் வாழ்ந்தது மொத்தம் 63 ஆண்டுகள். தான் நபி என்பதை அறிமுகப்படுத்தியதற்கு பின்னால் வெறும் 23 ஆண்டுகள்தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். வாழுகிற 23 ஆண்டுகளில் பெரும் பெரும் பொறுப்புகளை சுமந்து பம்பரம் போல் சுற்றி சுழன்று பணியாற்றினார்கள். 23 ஆண்டுகளில் நீதியை நிலைநிறுத்த வேண்டும். 23 ஆண்டுகளில் பெண் விடுதலை அளிக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் புதைக்கப்படும் பெண் குழந்தைகளுக்கு வாழ்வளிக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் உழைத்து வியர்வை சிந்தும் தொழிலாளியின் வியர்வை உலருவதற்கு முன் கூலி கொடுக்கும் நிலையை உருவாக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் எல்லோருக்கும் கல்வியை கொண்டு சேர்த்து கல்வி புரட்சி செய்ய வேண்டும். 23 ஆண்டுகளில் கருப்பனும் வெள்ளையனும் ஒரே பாத்திரத்தில் உணவருந்த வைக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் சொர்க்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், நரகத்தை அறிவித்துக் கொடுக்க வேண்டும், சிராத்தையும் மீசானையும் மஹ்ஷரையும் ஹவுதுல் கௌசரையும் அறிவித்துக் கொடுக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் அரசியலில் நேர்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூடிய பொருளாதார நீதியை அறிவித்துக் கொடுக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் என்று சொல்லக்கூடிய அரசியல் சுதந்திரத்தை அறிவித்துக் கொடுக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் பெர்சனல் செசிஸ்டி என்று சொல்லக்கூடிய சுய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் ஃபேமிலி அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய குடும்ப நிர்வாகத்தை படித்துக் கொடுக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் நேஷன் பில்டிங் என்று சொல்லக்கூடிய தேசத்தை கட்டி எழுப்புகிறதை கற்றுக் கொடுக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் கல்ச்சுரல் ரினேசன்ஸ் என்று சொல்லக்கூடிய கலாச்சார மறுமலர்ச்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும். 23 ஆண்டுகளில் சிவிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய நாகரீகத்தை படித்துக் கொடுக்க வேண்டும். இவைகளுக்கெல்லாம் மேலாக 23 ஆண்டுகளில் வானம் பூமியை படைத்த இறைவனை அறிவித்துக் கொடுக்க வேண்டும். இந்த பொறுப்புகளை எல்லாம் தன்மேல் சுமந்து வெறும் 23 ஆண்டுகளில் ஏற்றுக்கொண்ட அத்துணை பொறுப்புகளையும் முழுமையாக நிறைவேற்றியவர்கள்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால்தான் அவர்கள் பிறக்கும் முன்பே பூமி மகிழ்ச்சி அடைந்தது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், வஹ்தஸத்தில் அர்து இஜ்லாலன் லிமௌலிதிஹி ஷபீஹத்தம் பிஅரூஸின் ஹஸ்ஸஹா அத்தரபு. புதுமா பிள்ளைக்கு ஏற்படும் இன்பத்தை போல நபியின் பிறப்பால் பூமி மகிழ்ச்சி அடைந்தது என இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பூமி மகிழ்ச்சி அடைந்தது போல் நாமும் மகிழ்வடைந்து அவர்கள் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி வாழ்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.